வணக்கம். இப்போ G7 மாநாடு பிரான்ஸில் நடக்கிறது. அதில் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின போது இந்த உலகத்திலேயே இப்போ மிக முக்கியமான பிரச்சனை என்னதுன்னா நம்பிக்கையின்மை தான் அப்படிங்கிறத அடித்து பேசியிருக்காரு. அப்புறம் ரெண்டாவதாக இப்போ இங்கே இந்த நீட் தேர்வுகள் அது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு இல்லையா. அதில் டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் அது ஒரு சமூக ஊடகம். அதில் ஃபேக்காக, அதாவது பொய்யா போலியாக நிறைய மெசேஜஸ் வருது. எங்கள் கையில் இந்த 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 தேர்வினுடைய கேள்வித்தாள் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம், 10,000 ரூபா கொடுங்க, 15,000 ரூபா கொடுங்க அப்படின்னு. அந்த விஷயத்தை NTA தேசிய தேர்வு ஆணையத்தின் இயக்குனர் வெளியில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது சிவசேனாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபட்னவிஸ் கட்சிக்கு தாவப்போவதாகவும் ஒரு செய்தி பரவி வருகிறது. அவர்களுக்கு ஃபட்னவிஸ் கட்சியினர் ஆளுக்கு 15 கோடி ரூபாய் கொடுக்கவிருக்கிறார்கள் அப்படின்னு எப்போவுமே சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை சொல்லும் சஞ்சய் ரவுத் கூறுகிறார். இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன, பார்ப்போம். G7 மாநாடு பிரான்ஸில் நடக்குது இல்லையா. அப்போ அதில் பேசின நரேந்திர மோடி, நமது பிரதமர் அவர்கள், இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்பிக்கையின்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ உண்மைன்னு பாருங்கள். எந்த நாட்டு தலைவரையுமே நம்ம நம்ப முடியலை. அந்த அளவுக்கு அவங்கள நம்ப முடியலை. ஏன்னா அவங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு. அதுக்கு ட்ரம்ப் ஒரு உதாரணம். அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய. இப்போ ட்ரம்ப் உதாரணமாக என்ன பண்ணியிருக்காரு, ஈரானோட போர் தொடுத்திருக்காரு. போர் தொடுக்கிறதுக்கு முந்தி ஹோர்முஸ் நீரிணை திறந்து தான் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் போர் தொடுத்து அதனால் நீரிணை திறந்தாச்சுங்கிறார். அப்போவும் திறந்து தான் இருந்தது, இப்போ திறக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஏதோ கட்டணம் வசூலிக்க போகிறாங்கன்னு ஈரான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இலவசமாக தான் இருக்கும்னு இவர் சொல்கிறாரு. நம்ப முடியாது. இப்படி மாற்றிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு இப்போ திடீர்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ரஷ்யாவிலிருந்து நீங்கள் எண்ணெய் இறக்குமதி பண்ணிங்கன்னா நாங்கள் அதை தடை செய்வோம் அப்படிங்கிறாரு. இல்லை அதுக்கு தீர்வு போடுவோம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஒன்றுக்கு முரணான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காரு ட்ரம்ப். அவருடைய 80வது ஆண்டு பிறந்த நாள் இப்போ 19 ஆண்டு நடக்குது, வெள்ளிக்கிழமை நடக்கிறது. அதுக்காக அங்கே வெள்ளை மாளிகையில் ஒரு பெரிய புல்வெளியில் பெரிய ஒரு மண்டபத்தை கட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் அவர். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ சிலவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு 80 வயசு ஆகிடுது, அவருக்கு ஞாபகம் இருக்குது ரொம்ப அதிகம், நேற்றுக்கு என்ன சொன்னோங்கிறது கூட இன்றைக்கி அவருக்கு ஞாபகம் இல்லைங்கிறாங்க. ஆனால் வெள்ளை மாளிகைக்காரங்க அது ரொம்ப தப்பு. அவர் மாதிரி ஞாபக சக்தி உள்ளவர் கிடையாது. அவர் என்னன்னா, இரவு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி வரைக்குமே ட்ரூத் அப்படிங்கிற சமூக ஊடகத்தில் ஒரு 100-120 பதிவுகளை அவர் போடுறாரு. அதுமாதிரி அதிகாலையில் எந்திரிச்சு உலக தலைவர்களோட பேசுகிறாரு, தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் எல்லாம் ஒரு அப் டு டேட், இப்போ என்ன நடக்குது இந்த உலகத்திலேங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர். ஆனால் அவருக்கு தூக்கம் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு. ஒரு 2-3 பொது நிகழ்ச்சிகளில் அவர் அப்படியே அசந்து, அப்படி கண்ணை அசந்து, அப்படி ஒரு மயக்கமாக தூக்கமாக தெரியாது நமக்கு, அந்த நிலைமையில் இருந்தார். அதோட புகைப்படங்கள் வர ஏதோ வந்திருக்காங்க எங்கே, அதனால் சொல்ல முடியலை, என்னான்னு சொல்ல முடியலை. சரி, அடுத்ததாக நாம் மகாராஷ்டிராவில் சஞ்சய் ரவுத், அவர் எப்போவுமே சர்ச்சைக்குரிய பல விஷயங்களை சொல்லுறார். அவர் உத்தவ் தாக்கரேயுடைய கட்சியில் இருக்கிறவர். அந்த கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் இப்போ ஃபட்னவிஸ் கட்சியில் சேர போகிறாங்க. 8 பேரோ 10 பேரோ சேர போகிறாங்கன்னு ஒரு வதந்தி பரவிக்கிட்டே இருக்குது. அதுக்கு சஞ்சய் ரவுத் சொல்லியிருக்காரு, ஆளுக்கு 15 கோடி ரூபா அவங்க கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 15 கோடி ரூபா லாபம் கிடைக்க போகிறது இந்த எம்பிக்களுக்கு, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது நமக்கு தெரியாது, அதை பொறுத்து தான் பார்க்கணும். இந்தியாவில் நீட் தேர்வு, இது இந்த கேள்வித்தாள் இருக்க, அது எப்போவுமே பல சர்ச்சைகள் உருவாக்கியிருக்கு.
அதனுடைய அந்த இணையதளம் சரியாக இயங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்னதுன்னா டெலகிராம் அப்படிங்கிற ஒரு சமூக ஊடகம், நம்ம எக்ஸ் மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி ஒரு சமூக ஊடகம். அந்த சமூக ஊடகத்தில் அதில் என்னதுன்னா நான் இப்போ அதில் ஒரு பதிவு போட்டேன்னா என்னுடைய பதிவை நீங்கள் அதை மாற்றலாம். அதில் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரத்தே நான் அந்த 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 ஊடகத்தில் நான் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் போட்ட பதிவை இன்னொருத்தர் தேதி முதற்கொண்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கு ஒரு ஊடகம். அதனால் அவங்க இவங்க ஒரு ஆயிரக்கணக்கான போலி இந்த மாதிரி பதிவுகள் அதில் வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் கையில் இருக்குது அந்த கேள்வித்தாள், நாங்கள் கொடுக்குறோம், உங்களுக்கு 14,000 ரூபா கொடுங்க, 15,000 கொடுங்க. அந்த இயக்குனர் நீட், அது தேசிய தேர்வாணையத்தினுடைய இயக்குனர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெற்றோர்களே தயவு பண்ணி நீங்கள் ஏமாந்துடாதீங்க, இது உண்மையானது கிடையாது, ஒரு போலி. இவங்க எல்லாம் சொல்லி ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்திருக்கு. இதை பார்த்து நீங்கள் பாட்டுக்கு பணத்தை அனுப்பிச்சிடாதீங்க. அவங்க வச்சிருக்கிறதாக கூறப்படும் கேள்வித்தாளுக்கும் நாங்கள் தயாரிச்சிருக்கிற கேள்வித்தாளுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கள் கேள்வித்தாள்கள் யார்கிட்டையுமே போகவும் செய்யாது. நாங்கள் இந்த தடவை ஹெலிகாப்டரில் அதை அனுப்புறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நடுவில் கூட யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஒருபோதும் நடக்கா போகிறதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. டெலகிராம் என்ன சொல்கிறதுன்னா, இது தவறானது, எங்கள் ஊடகத்துக்கு எதிராக வேணும்னே இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க. எனிவே இப்போதைக்கு அந்த டெலிகிராம் ஊடகம் இந்தியாவுக்குள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நல்ல செய்தி தான். ஒரு பக்கம் ஈரானோட போர் நடத்திட்டு இருந்த அதே நேரத்தில் ட்ரம்ப் இங்கே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த ஃபீஃபா உலக கால்பந்து போட்டியில் கலந்துக்கிறதுக்கு ஈரான் அணிக்கு அனுமதி அளித்தார், வீசா கொடுத்தாங்க. ஆனால் அதில் மேதி டொராபி அப்படிங்கிற ஒரு ஆட்டக்காரருக்கு ஒரு தடவை மட்டும்தான் அமெரிக்காவுக்குள்ளே நுழைய முடியும். அதுக்கப்புறம் அமெரிக்கா விட்டு வெளியில் போனார்னா அவர் மறுபடியும் வர முடியாது அப்படிங்கிற விதமான ஒரு வீசாவை கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் மல்டிப்புள், அதாவது எத்தனை தடவை வேணால் வந்துட்டு போகலாம். இவங்க இப்போ இருக்கிறது மெக்சிகோவில் தான் இருக்காங்க, அமெரிக்காவில் அவங்க இல்லை. ஒவ்வொரு போட்டிக்கு முந்தி மெக்சிகோவில் வருவாங்க, போட்டி முடித்த கையோடு அவங்க மறுபடியும் திரும்பி அங்கே போயிடுவாங்க. இப்போ இவர் அங்கே போனதுக்கு பிறகு போயிருக்காரு, அங்கே போன பிறகு மறுபடியும் வர முடியுமாங்கிறது தெரியலை. இப்போ அடுத்த ஆட்டம் வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. அந்த நியூசிலாண்டோட ஈரான் போட்டி நடந்தது, அதில் அவர் கலந்துக்கிட்டார். இப்போ அதுக்கப்புறம் அடுத்த போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது, அதில் அவர் கலந்துக்க முடியுமாங்கிறது தெரியலை. அவங்க அந்த அணியின் சார்பில் வீசாவுக்கு அவங்க ஒரு விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுங்கிறது இது வரைக்கும் தெரியலை. இன்றைக்கி புதன்கிழமை ஆகிடுது, அங்கே இன்னும் புதன்கிழமை ஆகலை, அங்கே புதன்கிழமை ஆகிடும். அப்போ இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வீசா கிடைக்கலன்னா அவரால் வர முடியாது. இது அடுத்த செய்தி. தமிழ்நாட்டில் ஆத்தங்குடி அப்படிங்கிற இடத்துல ஒருவர் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காரு. அது என்னதுன்னா, மணமகள் தேவை. அதில் சொல்கிறாரு, ஸ்ரீராம ஜெயம் 14 லட்சம் எழுதிய எனக்கு மணமகள் தேவை, ஜாதி பாகுபாடு இல்லை, தொடர்பு கொள்ளவும். ஏ செல்வம், வா சிவரக்குடி, ஷோ புதூர், பிஓ ஆத்தங்குடி, வழி ஆர் டிஸ்ட்ரிக்ட், இராம சீனிவாசன் அப்படின்னு கீழே எழுதியிருக்கு. அவர் பேர் ஏ செல்வம், அந்த மாப்பிள்ளை பேர். இது ஒரு விசித்திரமான ஒரு விளம்பரமாக இருக்குது. கேரளத்தில் வயநாடு பக்கத்தில் ஒரு பெரிய வனம், ஒரு காடு. அந்த காட்டுக்குள்ளே நிறைய இந்த விலங்குகள், வனவிலங்குகள் நிறைய இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஒரு அறிவிப்பு பலகை ஒன்று போட்டிருக்காங்க. ஐயா, இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாம் குப்பையை போடுறது இல்லை, தயவு பண்ணி நீங்களும் உள்ளே போகும்போது குப்பையை போடாதீங்க ஐயா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப விசித்திரமான ஒரு அறிவிப்பு பலகையாக அதை நான் பார்க்குறேன். உலகம் முழுவதுமே பல நிறுவனங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஊழியர்களை வெளியே அனுப்பிட்டுருக்காங்க.
இந்த நேரத்தில் ஒரு வேடிக்கையான அதாவது வேடிக்கை மட்டும் இல்லை, ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எதுனாக்கா ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது அமெரிக்காவில். அதனுடைய தலைமை அதிகாரி, அவர் பேர் கிரீன்பர்க். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கீழே வேலை பார்க்குற ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆயிரக்கணக்கான டாலர் செலவு பண்ணி ரொம்ப விலை மதிப்புள்ள படுக்கையை அவர் பரிசா கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய ஊழியர்கள் நல்லா தூங்கினாத்தான் அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக அவங்க வேலையை பண்ண முடியும், அதனால் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட முதலாளிகளும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன். H1B விசா வாங்கிக்கிட்டு ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு இந்தியாவிலேருந்து. அவர் அங்கே ஆண்டுக்கு $60,000 அவருக்கு சம்பளம். அதே நேரத்தில் இந்தியாவில் ஆண்டுக்கு 28 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை கிடச்சிருக்கு அவருக்கு. இப்போ அதை விட்டுட்டு இந்தியாவுக்கு வரவா, இல்லை இந்தியன் வேலையை விட்டுட்டு அங்கேயே இருக்கவா அப்படின்னு அவருக்கு இப்போ ஒரு யோசனை. அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மற்ற நண்பர்களுடைய பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்காரு. பெரும்பாலானவங்க சொல்கிறாங்க, பேசாமல் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வாங்க, அந்த H1Bயினுடைய வருங்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது, பேசாமல் இந்தியாவுக்கு வாங்க, இங்கே வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும், அட்லீஸ்ட் உடனடியாக உங்களை நீக்க மாட்டாங்க, நீங்கள் வாங்க இங்கே இந்தியாவில் இருங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி, நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது. எனவே அதுதான் இப்போ இன்னொரு செய்தி. அமெரிக்காவில் மேரிலேண்டில் ஒரு ஊழியர், அவர் இப்படி நடந்து போகும்போது ஒரு கடையில் இந்த பிக் 5 லாட்ரி அப்படின்னு ஒன்று இருக்காங்க, அதை வாங்கியிருக்கார் அவர். அது $5 என்னமோ தான் நினைக்கிறேன். அது இல்லை $1 5 டிக்கெட் கொடுப்பாங்க, 5 லாட்ரி டிக்கெட்டு, அதை வாங்கியிருக்காரு. அவருக்கு $1.5 லட்சம் பரிசு விழுந்திருக்கு. மூணு வாங்கியிருக்காரு. 3ல் ஒவ்வொன்றுக்கும் 50,000 ரூபா அப்படின்னு வந்திருக்கு அவருக்கு. $50,000 அப்படி அவருக்கு $1.5 லட்சம் அவருக்கு பரிசு கிடச்சிருக்கு. அவர் அதிர்ஷ்டசாலி. இவ்வளவுக்கு அவர் எந்த எண்ணை அவர் பயன்படுத்தினார்னா, அவருடைய முதலாளி அவருக்கு ஒரு ஊழியர் எண் ஒன்று கொடுப்பார், கம்பெனியில் கொடுப்போம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஊழியருக்கும் ஒவ்வொரு எண், அந்த எண்ணை பயன்படுத்தி தான் அந்த எண்ணில் இருக்கக்கூடிய லாட்ரி சீட்டாக வாங்கியிருக்கார் அவர். அது அவருக்கு கிடச்சிருக்கு. அதுதான் அடுத்த சுவையான செய்தி. இப்போதைக்கு இந்த செய்திகளோடு இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். இதை நாள்தோறும் கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் சிரமம்தான், உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு வாரத்துக்கு 3 நாள், திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை கொடுக்கலான்னு இருக்கேன். பிறகு அதனுடைய வரவேற்பை பொறுத்து நான் தினந்தோறும் கொடுக்கலாமா இல்லை இதோட போதுமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அதுதான் இப்போ இருக்க நிலைமை. ரொம்ப இதை கேட்டதுக்கு, இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.